ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, நாங்கள் பீச் போன விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலே அந்த அண்ணா தூங்கிட்டு இருந்தார் பெட்ரோல் பங்க்கில். நாங்கள் தான் அவரை தட்டி எழுப்பி விட்டோம். பாவம், அவரும் நல்லா தூங்கிட்டு இருந்தார். நாங்கள் ஒரு 3:30 அந்த மாதிரிலாம் கிளம்பிட்டோம். எங்கள் ஆவடியிலேருந்து போகிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு எப்படியும் டைம் ஆகும் அப்படின்றதுக்காக நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கடை சொல்லியிருந்தாங்க, ஆதாம்பாய் பிரியாணி கடை. அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நாங்கள் போகிறப்போ அந்த கடையில் செம்ம ரஷ்ஷு அண்ட் நாளாக இருக்கிறதுனால செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம். இல்லைனா அங்கே கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்ருப்போம். அண்ட் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா பெசன்ட் நகர் பீச் தான் போயிட்டுருக்கோம். எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 1.5 hours அந்த மாதிரி எப்போவுமே எடுக்கும். நாங்கள் ஆனால் மார்னிங் டிராஃபிக் இல்லாதனால 1 hour அந்த மாதிரிலே போயிட்டோம். கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும், சன்ரைஸ்லாம் பார்க்கணும் மார்னிங் டைமில் அந்த மாதிரி. நான் வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் கன்னியாகுமரி போய் பார்த்துருக்கேன். பட் சென்னையில் இதுதான் ஃபஸ்ட் டைம். சென்னை வந்தே ஒரு 15 years கிட்ட ஆக போகுது. பட் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் போனதில்லை. கல்யாணம் ஆகி தான் போகணும் அப்படின்ட்டு இருந்திருக்கு போல். சரின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் சன் செட்டும் பார்த்ததில்லை, சன்ரைஸும் பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைம் நான் இது சன்ரைஸ் பார்க்குறேன். இது மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி சில பேர் இருப்பீங்க. பட் சில பேர் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க தான். நான் போன அன்றைக்கெலாம் வந்து நல்லா ரஷ்ஷாகவே இருந்தது நாங்கள் போகிறப்ப. ஏன்னா நாங்கள் போனது சண்டே வரை. பட் நாங்கள் போன பெசன்ட் நகர் பீச் தான் ரொம்ப கலீஜாக இருந்தது. மேபி நம்ம மெரினா கூட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் சண்டே போனதுனால சாட்டர்டே வர வீக்கெண்டா, ஸோ எல்லாருமே எல்லா குப்பையுமே போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி புறாலாம் நிறைய நின்றுட்டு இருந்தது. அது சூப்பராக பறந்து இந்த மாதிரி சினிமாட்டிக் வியூஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. நான் அதை தான் ரியல் டைமாக பார்த்தேன். என்னடா இப்படிலாம் பறக்குமா அப்படின்னு. நான் புறா கிட்ட போக மாட்டேன், இருந்தாலும் தூரத்தில் இருந்து அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்ப கலீஜாக அந்த மாதிரி தான் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, நம்ம போயிருக்கோம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அண்ட் அதில் நாங்களும் நல்லா காலெலாம் நினச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1 hour அந்த மாதிரி இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நம்ம ஈவினிங்லாம் போனால் நம்ம அவ்வளோலாம் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம போகிறதே 5:30 அந்த மாதிரி தான், அதுக்குள்ளே இருட்டாயிடும். பட் மார்னிங் டைமில் நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் நம்ம போய் இருந்தால். நாங்கள் 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். என் பையன் வீட்டில் தான் இருந்தார், அவர் தூங்கிட்டு இருந்தார். அவரையும் கூட்டு வந்திருந்தா இன்னும் நல்லா கண்டிப்பாக அவனுக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் காட்டணும். மேபி இன்னும் கொஞ்ச நாள் வயசு இருக்குது அவனுக்கு. பெரிய பிள்ளையாக ஆனதும் கண்டிப்பாக அவனையும் இங்கெல்லாம் கூட்டு போயிட்டு அவனே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் காட்டணும் அப்படின்னு நினைப்பு இருக்குது. பார்ப்போம் இன்ஷால்லா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அவங்க என் ஹஸ்பண்ட் தான் எடுத்தாங்க, நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அண்ட் சன்னும் நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு டைம் போக போக. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். எல்லாருமே அந்த டைமில் கிளம்பிட்டாங்க. இன்னும் சில பேர் அப்போ தான் உள்ளே என்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் கிளம்பி வெளியில் வந்தால் இந்த மாதிரி இளநீ இதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. இந்த புட்டு இந்த மாதிரி ஹெல்த்தி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் விற்றுட்ருந்தாங்க. நாங்கள் இளநீ மட்டும் குடித்தோம். எங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக. போகிறப்ப எப்படி இருந்தது, ஆனால் வர்றப்போ வந்து செம்ம வெயிலாக இருந்தது. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த விலாக், ஐ திங்க் செப்டம்பர் அந்த மந்த் எடுத்த விலாக். அதை நான் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன், அதனால தான் இவ்வளோ வெயிலாக இருக்குது. பட் இப்போலாம் நமக்கு ரொம்ப பனியாக இருக்குது, அது வேறு இது வேறு. இப்போ என்னடா இவ்வளோ வெயிலாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. அண்ட் நாங்களும் பக்கத்தில் நியர்பை ஆவடி வந்ததுமே ஒரு கடையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோன்னா, நான் வந்து பொங்கலும் பொங்கல் இல்லை பூரி தான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, பொங்கல் தான் சாப்பிட்ருக்கேன், நான் மறந்துட்டேன். பொங்கல் தான் சாப்பிட்டேன். என் வடை வச்சு சாப்பிட்டேன். இந்த ஒரு வடை 30 rupees சொன்னாங்க. என்னால் இன்னுமே அதை மறக்கவே முடியாது. என்னடா இவ்வளோண்டு வடை 30 rupees அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு காஃபி மட்டும் குடித்தேன். எனக்கு தான் காஃபி குடிக்கிற மாதிரி இருந்தது. அவங்க எதுவும் குடிக்கல, அவங்க எதுவும் குடிக்கல. நான் மட்டும் தான் காஃபி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம். 8 o'clock அந்த மாதிரிலாம் வீட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த விலாக். உங்களுக்கு பிடிச்சதுன்னா